எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கோலம் எப்படி இருக்குது பாருங்கள். பொங்கப்பானை காலையில் 4 மணிக்கு எழுந்து வந்த கோலம் போடுறதுல பொழுது வெடிஞ்சிடுச்சு. கிச்சனில் லக்ஷ்மி அம்மா இருக்காங்க. குளிச்சுட்டு வந்து பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டோம். நைட்டு பூஜை ரூமில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு படுக்க நைட்டு 2 ஆயிடுச்சு. அழகாக நடுவீட்டாண்ட கோலம் போட்டிருக்கோம். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் முனீஸ்வரன் குலதெய்வம். அங்காளம்மா இருக்காங்க வீட்டில். இவங்களுக்கு நேற்று போய் பாவாடைலாம் எடுத்துக்கின்னு கருமாரியம்மா அங்காளம்மா இருக்காங்க. இவங்களுக்கு முருகருக்கு விநாயகருக்கு வேஷ்டி துண்டு எல்லாம் எடுத்துன்னு வந்து இவங்களை ரெடி பண்ணி எல்லாம் முடிச்சு எல்லாம் பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணி நைட்டு 2 ஆயிடுச்சு படுக்க. காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கவே முடியல. எங்கள் பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓம் சக்திக்கு மாலை போட்டிருக்கேன். நாளைக்கு மாட்டு பொங்கல் அன்றைக்கி மருவத்தூருக்கு போகிறேன். ஓம் சக்தி பராசக்தி. எங்கள் பூஜை ரூம் எப்படி இருக்குது பாருங்கள். இவங்களெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வைக்கிறது நேற்று காலையிலேருந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிக்க நைட்டு படுக்க 2 மணி. குலதெய்வம் சாமி கும்பிட்டங்க. துளசி அம்மா லக்ஷ்மி இருக்காங்க. வடை பாயாசம் சக்கரை பொங்கல் சாம்பார் எல்லாம் காயம் போட்டு தொக்கு கருணக்கிழங்கு பொடி மாசு ரசம் அப்பளம் எல்லாம் செய்து பொங்கல் சந்தோஷமாக பொங்கல் கும்பிட்டாச்சு. தை பிறந்தா வழி பிறக்கணுவாங்க. இந்த வருஷம் 2026 நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும். நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஓம் சக்தி பராசக்தி. எப்படி இருக்குது இந்த வீடியோன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. பண்ணாதவங்க பண்ணுங்கள்.